ஒரு ஆதர்ச தம்பதிகளா எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து தங்களை காட்டிக்க மெனக்கெட்டாங்களோ, இப்படி ரொம்ப மோசமான ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கான ஒரு ஒரு அவங்களோட ரியல் முகம் இது. இந்த பழி தீர்க்கிற முகம் இருக்கு இல்லையா, இதுதான் அசல் முகம். நீங்க வெள்ளத்துல இறங்கிட்டீங்கன்னா நீங்க அதை கட்டுப்படுத்த முடியாது, வெள்ளம் தான் உங்களை கட்டுப்படுத்தும். நீங்க ஒரு பெரிய குரூப்புக்கு உங்களை பத்தின ஒரு ஒரு முகத்தை மிகைப்படுத்தி காட்டிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து இறங்க முடியாது. இவங்களோட சண்டைக்கு ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு, இவங்களோட அந்த அந்த டிவோர்ஸுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு. டிவோர்ஸ் ஆகி நான் திரும்ப சேர்ந்தேங்கிறதுக்கு முன்னெல்லாம் மற்ற எல்லாத்தையும் விட அதிக ஒரு திரும்ப சேர்ந்தாலும் அது வந்து ஒரு அது ஒரு பெரிய கண்டென்ட் தான். அது அங்கீகாரத்திற்கான தேவை எல்லாருக்கும் இருக்குதான். அதை வந்து சோஷியல் மீடியாக்கள் தப்பா பயன்படுத்துது. பிரச்சனை அதுதான். அதாவது இதுக்கு வந்து ஒரு நல்ல முகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆட்களை மோல்டு பண்ணுது, தனித்திறமைகளை வெளியில கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, தனித்திறமையோ மக்கள் உழைக்கிறதோ அதெல்லாம் வந்து அதிகமாயிருக்கும். ஆனா அப்படி நடக்கல, ரிவர்ஸ் தான் நடக்குது. இவங்களை வந்து ஆதர்ச தம்பதி அப்படின்னு அந்த அந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ ஒன்று சொல்றாரு, நான் மலேசியா போனேன், பர்மிஷன் போனேன். அவங்க காட்டினது என்ன, பொசசிவ்னஸ் எங்களை பிரித்தது. இதானே அன்னைக்கு சொன்னது. அந்த டிவோர்ஸ்க்கான காரணம் பொசசிவ்னஸ். அதே நபர் இப்ப என்ன சொல்றாங்க, ரியல் லைஃப்ல நண்பர்கள் 10 பேர் கூட இல்லை, சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு 5000 பேர் இருக்காங்க நண்பர்கள் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய ஏதோ ஒரு போதாமையின் வெளிப்பாடு. நீங்க கரெக்டா எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப லோன்லியா இருக்கீங்கன்னு சொன்னா அதை ரிப்பேர் பண்ண வேண்டிய இடம் வேற, சோஷியல் மீடியா இல்ல. சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு நம்முடைய பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு நம்மளோட இதை வந்து மாத்திக்க முயற்சி பண்ணோம்னா அது ஒரு அடி முட்டாள்தனமான ஒரு வேலை. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க யாரை பர்ஃபெக்ட் கப்புள்னு பாக்குறீங்களோ அவர்கள் அதே மாதிரி அங்க இருக்க மாட்டாங்க. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நாம் மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்டை சந்திக்கிறோம். இந்த முறை தோழர் வில்லவன் ராமதாஸ் தான் நம்மளோட இருந்திருக்கார். வணக்கம். வணக்கம். ஒரு சோஷியல் மீடியா கப்புள், பாப்புலர் கப்புள் ஒருத்தங்க, அவங்களுடைய பிரேக்கப் தான் இப்போ ரீசெண்டாக தமிழ் யூடியூப்ல உலக அளவில் வந்து ஈரான் அமெரிக்கா இஷ்யூலாம் போயிட்டு இருந்தாலும் தமிழக அளவில் அவங்களுடைய அந்த பிரேக்கப் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ரொம்ப ஒரு அக்லியாக அந்த பிரேக்கப் வந்து முடிஞ்சிருக்கு. அவருடைய கணவர் வந்து பேசின வீடியோக்கள் எல்லாம் நிறையா ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக ஷேர் ஆச்சு. அப்புறம் இப்போ அதெல்லாம் ப்ரைவேட்டில் போட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ வச்சு இன் ஜென்ரல் இந்த சோஷியல் மீடியா கப்புள் அவங்களுடைய அந்த பப்ளிசிட்டி அதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா? ஏன்னா பயங்கர அவங்க வந்து ஒரு ஹனிமூன் ஃபேஸில் இருக்கும்போது அல்லது ஒரு லவ்ல இருக்கும்போது அவங்களுடைய நேர்காணல்லாம் வந்திருக்கு. அது வந்து ஒரு ரோல் மாடல் கப்பல் வந்து இவங்க தான், இவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாதான்னு எல்லாரும் ஏங்குவாங்க. எல்லாரும் அப்படி கமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ லவ்விங்காக இருக்கும், இவ்வளோ சூப்பராக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வெஸ்டடாக இருப்பாங்க மக்கள். பிரேக்கப்பும் அதே அளவுக்கு பயங்கர அக்லியாக ரொம்ப கொடூரமாக, இதுக்கு மேலே வந்து வேர்ஸ்ட்டாக இறங்கி அடிக்க முடியாதுன்ற அளவுக்கு வேர்ஸ்ட்டாக போகிறத பார்க்க முடியுது. ஸோ இதை வச்சுட்டு இன் ஜென்ரல் இந்த சோஷியல் மீடியா உன்னுடைய எல்யூஷன், அங்கே கப்பல்ஸ் வந்து போடக்கூடிய அவங்களுடைய காணொலிகளாவது புகைப்படங்கள், இது எல்லாமே வந்து உண்மையா இல்லை ஒரு மாயையான்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த இஷ்யூலேருந்தே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ்லாம், இப்போ ப்ரைவேட் ஆகிருக்கு, இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுடைய கருத்து என்ன இதில்? நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு இந்த பொண்ணை பற்றி, இந்த பையனை வந்து டிவிகே இஷ்யூவில் அடி வாங்கினதுன்ற அளவில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் செய்தியாக நான் பார்த்தேன். இந்த பொண்ணு ஒரு 15 லட்சம் ஃபாலோயர், 12 லட்சம் ஃபாலோயர், 15 ஃபாலோயர் இருக்கிற இன்ஸ்டாகிராமில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு நபருங்கிறது எனக்கு முந்தா நாள் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. நம்ம முன்பே இதுக்கு சிமிலரான பல்வேறு விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. அதாவது அப்படி இருந்த இன்ஸ்டாகிராம் அப்பப்போ யூஸ் பண்றேன், எனக்கு அது தெரியல. அண்ட் இவங்களோட பர்சனலா இந்த ஒரு அளவுக்கு தான் நமக்கு தெரியும். பட் இதுல என்னால் விவாதிக்க கூடியதுன்னு சொன்னா, நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற சமூக ஊடகங்கள் எப்படி நம்முடைய பிஹேவியரை நம்மளை அறியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்முடைய மொழி, நம்முடைய நடத்தை, நம்முடைய உரையாடல் விதம், நம்மளோட ட்ரெஸ்ஸிங், எல்லாத்தின் மீதும் சோஷியல் மீடியா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஏரியா பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த இஷ்யூக்கு வருவோம். கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் 100% நேர்மையாக வெளிப்படையாக இருக்கவே முடியாது. கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயத்தை, உங்களுடைய மோசமான பக்கத்தை கொஞ்சம் அடக்கி வைப்போம். அன்கான்ஷியஸாக, நான் பர்பஸாக செய்யணும்னு அவசியம் இல்லை.
நான் எதையுமே கேமரா முன்னாடி இப்போ சும்மா இருக்கும் அப்படி கலைஞ்ச தலையோட நம்ம கேமராவுக்கு முன்னாடி வரதில்லை, தலையை சீவிக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு கவனமாக இருக்கிற மாதிரி நம்முடைய பேச்சையும் கேமராவுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைப்போம். என்ன ஒன்றுன்னு சொன்னால், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆன்ஸ்கிரீன் கொண்டு வராமல் இருக்கும், அல்லது நம்மளை பற்றி குறிப்பிடுற சில விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர, கேமராவுக்கு முன்பு நாம நம்முடைய நடத்தையை வேற மாதிரி தான் மாற்றுவோம். இது ஒரு அடிப்படை பாடம். பட் இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மாதிரியான இதில் மேலேறி வர்றவர்கள் எல்லாத்தையுமே அதனுடைய அடிப்படை விதி எல்லாத்தையும் மிகையா பண்ணும். எக்ஸாஜரேட் எவ்ரிதிங். கோமா மிகையாக்கு, சந்தோஷமா அதையும் மிகையாக்கு. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, இது வந்து உருவாக்குகிற ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, உங்களுடைய திறமை அப்படிங்கிறத மீறி அது வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருந்தால் ஒழிய இந்த இடத்துல நீங்க மேலே ஏறி வர முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர்களுக்கு அவங்கள அறியாம ஒரு ப்ரெஷர் உருவாகிக்கிட்டே இருக்கு. பார்க்கிற ஒன்றையும் அடுத்த கண்டென்ட் இதுவா இருக்குமான்னு தேடிக்கிட்டே தான் லைஃப் அணுகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. எந்த அளவு உண்மை அல்லது உண்மையே இல்லையாங்கிறது எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் எந்த இதுவும் இல்லை. பட் இது உருவாக்குது. அவர்கள் எல்லோருமே இன்ஃப்ளூயன்சர் பெரும்பாலும் தான் காட்டுற ஒரு முகத்தை நம்புற அளவுக்கு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட அந்த லவ் அந்த லவ் டிவோர்ஸ் ஆகி திரும்ப சேர்ந்தது, இதை பற்றின மிகையான ஏகப்பட்ட இன்டர்வியூன்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு எபிசோடு வந்து போயிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, இவர் லைஃப் வந்து இவ்வளோ பப்ளிக்கா ஆகலன்னா இவ்வளோ பப்ளிக்கா இந்த சண்டையும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பெருசா நீங்க அதை பழி தீர்க்கிறதுங்கிறத வந்து ரெண்டு பேரும் செய்யறது இருக்குல்ல. இவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. இவர் குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அவங்களோட ஹேண்டில் இருந்து தான் என்னோட அந்த அடி வாங்கின வீடியோ, என்னை அடிச்சவங்க கூட என் மனைவி கொலாபரேட் பண்ணி தான் அவங்க தான் அதெல்லாம் வெளியிடுறாங்க அப்படிங்கிறார். இவர் வந்து ரொம்ப அதை விடவும் கீழே இறங்கி அவர் பேசுறது இருக்குல்ல, கிட்டத்தட்ட பாலியல் தொழில் பண்ணுவேன்னு சொல்லி, போலீஸ்காரங்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி, நீ என்ன டேமேஜ் பண்ணல, நான் ஒன்றை ஒழிச்சிடுறேன் பாருன்னு சொல்லி. அதாவது ஒரு ஆதர்ச தம்பதிகளா எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து தங்களை காட்டிக்க மெனக்கட்டாங்களோ அதை இருக்கவே கூடாது. இப்படி ரொம்ப மோசமான ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கான ஒரு அவங்களோட ரியல் முகம் இது. இந்த பழி தீர்க்கிற முகம் இருக்கு இல்லையா, இதுதான் அசல் முகம். அதை கவர் பண்ணி முன்னாடி போட்டது இருக்குல்ல, இப்போ அது சேர்ந்து இதை வந்து இந்த நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகுது அந்த பழைய நடத்தை எல்லாம். ஸோ ஆன்ஸ்கிரீன்ல தனிப்பட்ட விஷயங்களை காட்டுறது, அதை வந்து ஒரு மெட்டீரியல் ஆக்குறது, ஒரு விற்பனை பண்டமாக்குறது அப்படிங்கிறது. இன் ஜென்ரல் வந்து உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா கப்பல் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? ஏன்னா நிறைய இருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஒன் ஆஃப் த கேஸ். யூஸ்வலா சோஷியல் மீடியால நிறைய கப்பல் இருக்காங்க. எப்படி என்னோட கணவர் வந்து எனக்கு சமைக்கிறா இருப்பாருங்க, காலையில இருந்து டீ போடுறான் பாருங்க அவங்க, அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் வீடியோ போடுறது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம டான்ஸ் வீடியோ போடுறோமா இல்லையான்றதுமே ஒரு இதுவாயிடுச்சு, ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியால கப்புள்ஸ் வந்து இருக்காங்க, கப்புள் விளாகர்ஸ் இருக்காங்க, கப்புள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கணவன் மனைவி அவங்க திருமணம் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா மாத்தி போடுறது, அது ஃபன்னியா இருக்கலாம் அல்லது டான்ஸ் வீடியோஸா இருக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி இன் ஜெனரல் உங்க ஒப்பீனியன்? சரியா தப்பா அப்படின்னா எனக்கு அதுக்கு பதில் இல்லை, அதை நான் சொல்றதாவும் இல்லை. ஆனா தேவையா தேவையில்லையானா என்னோட பரிந்துரை தேவையில்லை. அது ஒரு ஜாலி தானே, சும்மா டெய்லி லைஃப்ல போடுறோம். இல்ல அந்த ஏன்னா இது வந்து வெள்ளத்துல இறங்குற மாதிரி. நீங்க வெள்ளத்துல இறங்கிட்டீங்கன்னா நீங்க அதை கட்டுப்படுத்த முடியாது, வெள்ளம் தான் உங்களை கட்டுப்படுத்தும். நீங்க ஒரு பெரிய குரூப்புக்கு உங்களை பத்தின ஒரு முகத்தை மிகைப்படுத்தி காட்டிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து இறங்க முடியாது. நீங்க இன்னைக்கு வந்து 1,00,000 வியூஸை பார்த்துட்டு நாளைக்கு 5,000 வியூஸுங்கிறது பொதுவா மனிதர்களுக்கு அதை ஏத்துக்கிற பக்குவம் வராது. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்மளை அறியாம ஒரு குடிகாரனோட மனோநிலைக்கு, ஒரு சூதாட்டக்காரனுடைய மனோநிலைக்கு நம்மளை அறியாம ஆட்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய. இதற்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. இன்னொன்னு, இது உங்களுடைய மிகையான நடத்தையை வெளிப்படுத்த வைக்கிற பண்பு சோசியல் மீடியாவுக்கு ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னா, கமர்ஷியல் மீடியாக்கள் இருக்குல்ல, இந்த யூடியூப் இதுல எல்லாம், அவர்களுக்கு மிகையா நடந்துகிற மனிதர்களை வச்சு பணம் பார்க்கறதுக்கான ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு மக்களுக்கு அவசிய தேவையான ஒரு கண்டென்ட்டுக்கான சந்தைங்கிறது ஆல்மோஸ்ட் கிடையாது. இல்ல, அதை தேடி யாரும்லாம் பார்க்கப்படுறது ரொம்ப அவசியமான ஒண்ணுன்னு வச்சிருந்தீங்கன்னா கூட கிடையாது. இந்த மாதிரி மிகையா ரியாக்ட் பண்றதுக்கு, ஓவர் ரியாக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பல் இருக்கவே முடியாதுன்னு ப்ராக்டிக்கலா எல்லாருக்கும் தோணும். ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு தன்னை மிகைப்படுத்தி பேசுறவங்களுக்கு உருவாகிற அந்த ஒரு சந்தை இருக்குல்ல. மிகையானா எப்படி சொல்றீங்க? அவங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் ஃபன்னியா போடுறாங்க,
அல்லது எப்படி சொல்றது, இல்ல ஜாலியா என்டர்டைன் பண்ற மாதிரி பண்றாங்க. இதுல என்ன மிகை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஓவர் டூ பண்றது எதை நீங்க ஓவர் டூன்னு சொல்றீங்க? ஒரு பர்ஃபெக்ட் கப்புளாவோ என்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலேறி வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாவோ தங்களுடைய லைஃப்பை வந்து நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் பாஸ்ட்ல வந்து கஷ்டமும் இருக்கும் நல்லதும் இருக்கும். உங்களுடைய இளமை காலம் நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஒரு சைடு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது உங்க சூழல் காரணமா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட இயலாமை ஏதோ ஒன்று காரணமா இருக்கலாம். பட் இந்த இடத்துல இந்த சூழல் நிர்பந்திக்கிறது என்னன்னு சொன்னா, உங்களுடைய பழைய கஷ்டத்தை எல்லாம் மேக்னிஃபை பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பேசிட்டு 10th ஃபீஸ் கட்ட கூட கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுனா, நீங்க உங்களுடைய கஷ்டத்தையும் இந்த கண்டென்ட்டுக்காக உங்களுடைய கஷ்டத்தையும் மிகைப்படுத்தணும், உங்களுடைய இன்னைய ஸ்டேட்டஸையும் நீங்க மிகைப்படுத்தணும். இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா? இந்த முரண்பாடு இல்லை, இந்த உங்களுடைய எல்லாத்தையும் வந்து மிகைப்படுத்துறது. குழந்தைகளை ஒரு கட்டத்துக்கு பேர்ல வந்து குழந்தைகளை கண்டென்ட் ஆக்குறது. இவர் சொல்லியிருக்காருல்ல, ஏன் என் கூட திருமண வாழ்க்கையில இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்தாதான் அவளுக்கு மார்க்கெட், அதனால என் கூட இருந்தான்னு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. இன்னொன்னு இந்த இருக்குல்ல, இப்ப நீங்க சாதாரணமா இருக்கும், ஒரு டிவோர்ஸுக்கு அப்புறம் சேர்ந்த ஒரு கப்பல் அப்படின்னு ஒரு கிரியேட் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகுதுல்ல. நம்ம ஊர்ல டிவோர்ஸ்ன்றதே தப்பு. ஆக்சுவலா டிவோர்ஸ்ன்றது அந்த மாதிரி திரும்ப சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கணும், பர்ஃபெக்ட் அதுதான் அப்படின்றதுதான். எனக்கு இதுல பொதுவா இது இன்ஃப்ளூயன்சர்கள்னு மட்டும் இல்லை, இன் ஜெனரல் இந்த சைபர் வேர்ல்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா எல்லாரையும் ஓவர் ரியாக்ட் பண்ண வைக்குது. நீங்க சில ரீசெண்டா கேட்ட சில செய்திகளை பாருங்களேன். தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒய்ஃபை கோச்சிட்டு மாமியார் வீட்டுக்கு போறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் மாமியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை கூட்டு ஒரு திரும்ப போறாரு, மாமியார் கூட சண்டை வருது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மாமியாரை கத்தையில குத்திட்டு எஸ்கேப் ஆகிறார் ஒருத்தர். முந்தா நாள் இதே மாதிரி சிமிலர் கேஸ் ஒருத்தன் அங்க இதுல பாருங்க, கர்நாடகாவில் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்ச புரோக்கர் ஒய்ஃபை கோச்சிட்டு போயிடுச்சு, அதனால வந்து புரோக்கரை போய் குத்தி கொண்டுட்டான். நீங்க செய்தியை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலா மக்கள் வந்து ஓவர் ரியாக்டிவா இருக்காங்கிறதுனால இவர்கள் எல்லாரும் செய்யறத பார்த்தா, எனக்கு உதாரணத்தோட சொல்ல வரல, இதெல்லாம் நான் டேட்டா எடுத்துலாம் வைக்கிறது இல்லை, ஆனால் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்படி ஒரு லைஃப்ங்கிறது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அதாவது எப்பயுமே சந்தோஷம், எப்பவுமே ஜாலியா, அதாவது எப்பவுமே வீட்டுல ஃபன்னா, எப்பயுமே டிராவல் பண்ற, எப்பயுமே ட்ரிப் போற மாதிரியான லைஃப்ன்றது அது எவ்வளவு காசு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாசிபிள் முடியாது. அது வந்து என்னன்னு சொன்னா, அப்படி ஒண்ணு இல்ல. உங்க குடும்ப வாழ்க்கையில 1-2 செய்திக்கு மேல பப்ளிக்கு சொல்றதுக்குன்னு ஒண்ணும் இல்லை விஷயம். அதுதான், அது ஒரு ரொட்டீன், அது ஒரு பொறுப்பு. உங்களுக்கு ஒரு சமயம் முரண்பாடு வரும், ஒரு சமயம் நீங்க நல்லா இருப்பீங்க. இது வந்து வெளிப்படையா நீங்க இதை வந்து ஒரு மெட்டீரியல் ஆக்கும்போது அதுல நீங்க எடிட் பண்ணணும், சில விஷயத்தை கூட்டணும், குறைக்கணும், மார்க்கெட் போடணும். உங்களுக்கு தெரியாம நீங்க எடிட்டர் போடணும், அது ஒரு வேலை தான். ஆக்சுவலா மார்க்கெட் தீர்மானிக்கிற ஒண்ணு. நீங்க ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டீங்கன்னா அது சந்தையில விற்பனையாக வேண்டிய ஒரு சரக்கு. விற்பனையாக வேண்டிய ஒரு சரக்குன்னா அதுல தேவையில்லாதது தேவையானதுன்னு நீங்க வடிவமைக்கணும். இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த சந்தைக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையே இருக்கிற மாதிரி நீங்க காட்டி ஆகணும். இது ஒரு நெருக்கடி. ஆபீஸை போட்டுட்டு வீட்டுக்கு போறோம், ஆபீஸத்தோட வச்சுட்டு போறோங்கிற மாதிரி இல்லை. இதை நீங்க முதுகுல தூக்கி மாட்டிக்கிட்டே போகணும். ஒண்ணு அந்த தன்னுடைய முந்தைய புகாரை நிரூபிக்கிறதுக்காக புதுசா சேர்க்கணும், அல்லது தான் சொன்ன பொய்யை நிரூபிக்கிறதுக்காக புது பொய்களை வந்து உருவாக்கணும். எனக்கு அப்பவே தோணுச்சு, இந்த கண்டென்ட் இப்ப என்ன ஆகும், அவங்க தான் சோஷியல் மீடியால இருக்கிற வரை இந்த கண்டென்ட், இவங்க பேசின பழைய டயலாக் வந்து அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு டிவோர்ஸ் ஆகி கார்ல உட்காந்து அழுத உடனே எனக்கு தோணுச்சு, இல்ல இவர் கூட தான் நம்ம காலம் பூரா டிராவல் பண்ணப்போ காலம் பூரா டிராவல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு கேள்வி, சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருக்கீங்களே அப்படின்ன போது அவங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தன்னறியாம காட்டுறாங்க. பட் அது ஒரு ப்ராபபிலிட்டி, அவ்வளவுதான். நீங்க வந்து ஒருவேளை பின்னாடி போகலாம், காட்டலாம். அவங்க வீட்டுக்காரரே சொல்றாரு, இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஓவரா பணம் இருக்குன்னு காட்டி ஜிஎஸ்டி ரைடு வந்து பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கிறாரு. ஜிஎஸ்டியே கட்டாம ரொம்ப ரிச்சா வாழ்ற மாதிரி காட்டி வீடியோவா போட்டு கிளப்பி விட்டு தேவையில்லாம அந்த இது வந்துச்சுன்னு சொல்லி இவர்கள் இவங்க உருவாக்குன கண்டென்ட்டுக்காக உருவாக்குன ஒரு மாய உலகத்தை இவங்களே நம்புறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு சொன்னா, தான் ஒரு அசாத்திய திறமை படைத்தவன்ற எண்ணம் கூட வரலாம் அவங்களுக்கு. அண்ட் எல்லா பஞ்சாயத்தையும் ஆன்லைன்லேயே முடிச்சிடலான்னு இவங்க நம்புறாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஸ்பாயில் பண்ணுது. இதோட ஃபர்தர் டேமேஜ் என்னன்னா, இவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கல்ல இளைஞர்கள்லாம், புதுசா அந்த மாதிரி மேக்கப் ஸ்டுடியோ வச்சிடலாம். இந்த
டான்ஸ் ஆடுற ஒரு நபர் சொல்றதை வச்சு நீங்க ட்ரேடிங்க்கு எப்படி பணம் வந்து போடுறாங்க மக்கள். இத மாதிரி பலர் நடக்குது. எனக்கு இப்படி ஆன்லைன்ல விளம்பரம் பண்ணி கோடி கோடியா எல்லா இதுலயும் எப்படி ஒரு நிமிஷத்து வீடியோ 2 நிமிஷத்து வீடியோ நம்பி ஒருத்தன் வந்து லட்சக்கணக்கில் முதலீடு பண்றான். பாண்டிச்சேரியில ஒரு குரூப், ஒரு 2 பேர் சைக்கிள் வாடகைக்கு விட்டு 1 வருஷத்துல 2 மடங்கா திருப்பி தர்றோம், 3 மடங்கா திருப்பி தர்றோம்னு ஒரு ஸ்கேம் ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷமா என்னமோ ப்ராப்பரா பணத்தை திருப்பி கொடுத்தான்றதுனால பணம் திருப்பி கொடுத்த முதலாளியோட படத்தை கையில பச்சை குத்திருக்கான் ஒருத்தன். சரி, ஒருத்தன் சொல்லக்கூடாது, சாரி, ஒருத்தர் கையில. எனக்கு அதை நம்பவே முடியல. இப்படி எல்லாம் மக்கள் நடப்பாங்களான்னு. இந்த சோஷியல் மீடியாவோட பிசினஸே அப்படிதான் இருக்கு. ஆமா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது சிம்பிள். நீங்கள் அவங்க பாப்புலர் ஆன அப்புறம் அவங்கள எல்லாரும் அப்ரோச் பண்றாங்க. அவங்க சொல்றத மக்கள் வந்து ஏதாவது பண்ண, அது ட்ரேடிங்கா இருக்கட்டும். இத்தனோட பையன் ஒருத்தன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சேலஞ்ச் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் பண்ணுவான். நீங்க இதை பண்ண சொன்னீங்கன்னா அதை போய் பண்ணுவான். சாப்பாடுல மிளகா பொடி போட்டு கொட்டி சாப்பிடு அப்படின்னா சாப்பிடுவான். குடும்பமே சேர்ந்து அவன் அதை என்கரேஜ் பண்ணிருப்பான். எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ட்ரேட் பண்ணுவான். நான் தங்கச்செயின் போட்டிருக்கேன், எப்படி பாத்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணேன், அதுல போட்டா காசு வந்துடும், நீங்களும் போட்டு செய்ய வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சின்ன பையன், இத்தனோட பையன். அதோட இயல்பு என்னன்னா, ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல எல்லாத்தையும் நீங்களால, உங்களுக்கு 2 நெருக்கடி இருக்கும். உங்களோட கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல சொல்லணும், ஷார்ட் டைம்ல சொல்லணும். உங்களோட அந்த இடத்துல உங்களோட எதிர்காலமும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த நெருக்கடி என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது சம்பாதிச்சிடணுங்கிற அந்த 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 நிலைமையில வந்து உள்ள இருக்கிறவங்கள தள்ளுது. நீங்க அந்த கண்ணை சிமிட்டி திடீர்னு ஒரு பொண்ணு பாப்புலர் ஆகுது, வள்ளிகும்மி, அடுத்து ஆன்லைன் ரம்பிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது. ஏன்னா இந்த இந்த ஃபேம் ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த லைம் லைட்ல இருக்கும் போதே நாம சம்பாரிச்சிடணும், அதனால தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளும் இன்னொரு உள்ளடக்கத்தை வந்து அவர்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க. அது இது கிளப்பி விடுறது பிரச்சனை என்னன்னா, புதுசா வர்ற சமூகத்தை பத்தி, குடும்ப வாழ்க்கையை பத்தி பெரிய அறிமுகம் இல்லாதவங்க என்ன ஆகுறாங்கன்னு சொன்னா, இந்த கேமரால தெரியல பர்ஃபெக்ட் கப்புல பார்த்துட்டு இவங்க வந்து தான் பார்ட்னர் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்பெல்லாம் இருக்காதா? அப்படி வாய்ப்பே இல்லை. நானும் பார்த்துட்டு ஜாலியா தான் இருக்கும் நினைச்சிட்டு. தப்பு இல்ல, நம்ம எப்பவுமே வெளியில நம்முடைய ஒரு இதை வந்து காட்டிக்க விரும்ப மாட்டோம். அண்ட் ஒரே மாதிரியும் இருக்காது. ஒரு விஷயம் ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை முன்பை விட ஏன் உங்க பெற்றோர்கள் மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொன்னா, முன்பு வெளியில மக்களுக்கு வந்து அவங்க இந்த இடத்துல இருந்து போய் வெளியில ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கான என்டர்டைன்மெண்ட், சப்போர்ட், இது எல்லாமே வெளியில வந்து குறைவு. இப்போ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கணிசமா குறைஞ்சிருக்கு. உங்களுடைய புலம்பலை கேட்கறதுக்கான அவகாசம், புலம்பலை கேட்கறதுக்கான ஆட்கள் சொசைட்டில முன்பு இருந்ததை விட கணிசமா குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்சதை பார்க்கறதுக்குன்னு பெரிய வாய்ப்பு இருக்கு. எனக்கு பிடிச்சதை மட்டும் பார்ப்பேன்னு சொல்லி. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல 2வது வாட்டி புலம்புனீங்கன்னா அவன் உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சாப்டரை மூடுறதுக்கு தான் நான் டிஃபர் ஆகிறேன். புலம்புறதுக்கு ஆட்கள் ஜாஸ்தியா இருக்காங்க நான் நினைக்கிறேன். புலம்ப ஆட்கள் ஜாஸ்தியா இருக்காங்க, கேட்க ஆட்கள் கேட்கறதுக்கு தான் சொல்றேன். எப்படின்னா இன் பர்சன் இல்ல, சோஷியல் மீடியா வாயிலாக. இல்ல அதுல வந்து நான் ஸ்டேட்டஸ் போடுறேன், நான் வந்து பேசுறேன் அப்படின்னா 10 பேர் அதுல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது வந்து இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ண சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணலையா? இல்ல, நீங்க புதுசா புலம்பணும். நீங்க ஒரே விஷயத்த 2-3 வாட்டி செய்யுங்க, லைக் கூட விட. நீங்க அதை வந்து அது ரொம்ப குறுகிய காலம் தான் அது போகும். நேரடியில் நீங்க ஆன்லைன்ல கூட கொஞ்சம் அதுக்கான மரியாதை நிறைய இருக்கலாம். மற்றபடி அட்டன் பண்றது, ஒரு நபரை வந்து அட்டன் பண்றது, கூட இருக்கிறது அப்படிங்கிற போக்கு வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் அப்படிதான் உணர்றேன். ஸோ பிரச்சனை, ஒரு இண்டிவிஜுவல் அவர்கள் தன்னை வந்து கூடுமானவரை பார்த்துக்கணும். தேவைப்படுற ஒரு நியாயமான இதில் வந்து வாய்ப்பு இருக்கிற போதும், நியாயமான தேவை இருக்கும் போது தான் நாம் இன்னொருத்தரை அணுக முடியுமே தவிர நம்முடைய பிரச்சனைக்காக. அதர்வைஸ் நாம் சிக்கலை மட்டுமே எடுத்து நாம் டேபிளில் வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு சுற்றம் பெரிய அளவில் இருக்காது. சின்னவர்கள் பெரியவர்கள்னு கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ரியல் லைஃப்லேயே அதுதான். சாவை வந்து மக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்க பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலர் ஃபேஸ்புக் பதிவு ஒருத்தர் போட்டிருக்காரு. ரொம்ப கேஷுவலாக அப்படியா அப்படின்றாங்களா. 63 வயசில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அப்படியா, சரி எனக்கு பிஸியாக இருக்குது, நான் இப்போ வரல. அப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த சாவு எடுக்கும்போது அந்த கேமரா கிட்ட போய் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் காட்டி, யாருக்குங்க அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாம் உள்ளூரில் இருக்கவங்க தான், எல்லாம் பிஸியாக இருக்காங்க, அதனால சாவை காட்டுறேன்னு சொல்லி வித்தின் 5-6 மினிட்ஸ் நார்மலுக்கு வந்துடுறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரியான இழப்பு, துயரம், இது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப லைட்டாக எடுத்துக்க பழகிட்டாங்க. அதுதான் அது ஒரு யதார்த்தம். இப்படி இருக்கிற காலத்தில் நீங்கள் கேமராவில் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற கப்புள், உயிரை விடுற கப்புள், இதெல்லாம் வந்து ஒரு எல்லை வரைக்கும் தான் சாத்தியம். அவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்
குடும்ப வாழ்க்கைங்கிறது ப்ராக்டிக்கலி இப்போ இம்பாசிபிள். ஏன்னா அது ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டியோட மூட்டை அது. இன்னொன்று ஒருத்தரோட விருப்பமும் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வர்றது என்னன்னு சொன்னால் எல்லாரும் ரொம்பவும் செல்ஃப் சென்டர்டாக நம்ம மாறிட்டு இருக்கோம். எனக்கு வேணும் முதல்ல, அடுத்து தான் பிறருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு நம்முடைய நிதானமும் சகிப்புத்தன்மையும் தான் குடும்ப வாழ்க்கையோட முக்கியமானதாக இருக்க முடியுமே தவிர இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டு, அந்த போலித்தனமான அந்த மிகையான அட்டாச்மெண்ட்டு இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு நான் நம்பலை. அது ஒரு சுமை. அட்டாச்மெண்ட் இல்லை பாசம் இல்லை லவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு காமிக்கிறது எல்லாமே ஃபேக் தான். இல்லை நான் ஃபேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜாஸ்தியாக காமிக்கிறாங்க பெரும்பாலும் அதை வந்து மிகையாக காட்டுறதுங்கிறது சோஷியல் மீடியாவோட ஒரு பண்பு. பட் ஒருத்தர் பாசத்தை இயல்புல ஒருத்தர் அந்த மாதிரி மிகையா காட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது நல்லதில்லை. நீங்க எக்ஸஸா இருக்கிற எதுவுமே நீங்க இன் ரிட்டர்ன் ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. நீங்க நிறைய கொடுத்தா நம்ம எதிர்பார்ப்போம், அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும். அல்லது நீங்க வந்து ஏதாவது ஒன்று எக்ஸஸா பண்றீங்கன்னா அது ஏதோ ஒரு போதாமையினுடைய வெளிப்பாடு. இது ஒரு சிக்கலான ஒன்று. அது இதை புரிஞ்சுக்கிறது. பட் நான் கிளியரா சொல்றதுன்னு சொன்னா சோஷியல் மீடியாவோட பண்பு உங்களை அதீதமாக ரியாக்ட் பண்ண வைக்கும். எதையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கோபமாக இருந்தாலும் சரி, உங்களோட லவ்வாக இருந்தாலும் சரி, உங்களோட வெறுப்பாக இருந்தாலும் சரி, எதையுமே மிகையாக காட்ட வைக்கும். ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துட்டோன்னா நாம் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுவோம். பாதியில் விட்டுட்டு போக முடியாது. ஸோ அப்போ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு மாதிரி மொத்தமாக முடிச்சு கட்டுற இந்த பழிவாங்கிற உணர்ச்சி 2 குடும்பத்துக்குள்ள 2 வீடுகளுக்குள்ள இருந்துச்சுன்னா இவ்வளவு போகும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. கூட இருக்கிறவங்க அதை ஏன் அந்த அளவுக்கு மோசமா பேசுற, வாய் மூடுன்றுவாங்க. அது 4 பேருக்கு வெளியில அது போகாது, பப்ளிக் ஆயிடுச்சு. அதனால பப்ளிக்கா. ஸோ இப்போ ஒன் செட் இப்போ என்ன ஆகுது, இது டெட்டரன்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு, இந்த சண்டையில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது நீங்களும் நானும் ஒரு எதிரி நாடுன்னு சொன்னா என்னோட குறைந்தபட்ச ஆயுத இருப்பு எவ்வளவுன்னு சொன்னா உங்களுடைய அதிகபட்ச ஆயுத இருப்போட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். இதான் டெட்டரன்ஸ். அணு ஆயுதத்துக்கு அதான் சொல்லுவாங்க. அப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எண்டே கிடையாது. ஏன்னா நான் உங்களை விட கொஞ்சம் வெப்பனை கூட வச்சேன்னா உங்களோடது என்ன ஆகும், நீங்க பின்னாடி போவீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களோட ஆயுதத்தை வந்து சேர்க்கணும். இதை வந்து 2 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையான சண்டையில சோசியல் மீடியாவில் ஒருத்தரை பத்தி அவதூறா பேசுறது, அவங்களை அசிங்கப்படுத்துறது தான் என்னோட ஆயுதம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நிற்கும்? இன்னொரு மோசமான கல்ச்சர் இப்போ வந்து பரவலாக சண்டை வர்ற பெரும்பாலானவங்கள்ட்ட இந்த வந்து பப்ளிக் ஃபோரம்ல கம்ப்ளைண்ட் பண்றவங்க எல்லாரோட போஸ்ட் அல்லது அவங்களோட கம்ப்ளைண்ட்டே பாருங்களேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அது எப்படி? அது ஒரு பகையை சண்டையை வந்து ஏதோ ஒரு ப்ரூஃப் எடுத்து கலெக்ட் பண்ற ஒரு பண்பு நம்மள அறியாம மக்கள்கிட்ட போகுது இல்லையா? என்னைக்காவது ரிவீட் அடிக்கலாம் நமக்கு. ஒரு தன்னியல்பா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா அது நடக்குது. இவர் இந்த பையன் சொல்றாரு, இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டாங்க, இந்த பையன் சொல்றாரு என் ஒய்ஃபோட ஆடியோ எப்பவுமே வந்து சண்டை போடும்போது என்ன ப்ரோவோக் பண்ணிட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் பையன் அவர் வந்து இந்த ட்ரேடிங்ல சீட் பண்ணியிருக்காரு அப்படி இப்படிங்கிறதுனாலயே அவர் சொல்றது எல்லாமே போயின்னு நாம ஷட் டவுன் பண்ணிட்டு போக தேவையில்லை, இருக்கலாம். அண்ட் இவர்களுடைய அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து தன்னோட பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுங்கிறதுல அது ஒரு தப்பே கிடையாது. அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பேரும் நல்லவங்களா கேட்டவங்களாங்கிற ஆராய்ச்சியுமே கூட நமக்கு அனாவசியம். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக தெரியாது, அவங்களோட அந்த வீடியோக்கள்லாம் கூட பார்த்ததில்ல. பட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்களோட சண்டைக்கு ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. இவங்களோட அந்த அந்த டிவோர்ஸுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. டிவோர்ஸ் ஆகி நான் திரும்ப சேர்ந்தேங்கிறதுக்கு முன்னெல்லாம் மற்ற எல்லாத்தையும் விட அதிக ஒரு திரும்ப சேர்ந்தாலும் அது வந்து ஒரு பெரிய கண்டென்ட் தான், அது கண்டென்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஆளுங்க அதை பற்றி பெருசாக காலம். இப்போ ஒரு சேனல் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் இனிமேல் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு எழுதி வாங்கினாங்க பேப்பரில், அக்ரிமெண்ட் மாதிரி. சும்மா நீங்கள் வெளியில் ஒப்படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் சொல்கிறேனே, இது வெள்ளத்தில் இறங்குற மாதிரி. நீங்கள் இறங்குற வரைக்கும் தான் உங்கள் கண்ட்ரோல், அதற்கு மேலே அதுதான் உங்களை வழி நடத்தும். ஒரு சேனலில் போய் உட்காடுறீங்க, இந்த டாக்டர் திவாகர் மாதிரி தான். அவர் செவனேன்னு ஒரு இதில் வந்து போயிருக்கலாம், அவர் வாட்டுக்கு கோமாளித்தனமாக பண்ணிட்டு ஒரு வியூ போட்டு ஒரு 4-5 வீடியோலாம் காண போயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி பீஸ் மாட்டிருக்கு அப்படின்ன உடனே சேனல்கள் எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அவர் அதன் பிறகு என்ன ஆகும், அவர் தன்னுடைய கோமாளித்தனத்தை நினைச்சாலும் மாற்ற முடியாது. இந்த ப்ரெஷரை வந்து 2 இது கிரியேட் பண்ணுது. தனிநபர்களை வந்து தூண்டி விடுற மாதிரியே எதிர் தரப்புலையோ இப்போ மற்றவர்களுக்கு தன்னையும் அந்த
பெரிய மீடியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரியான தனிநபர்களுடைய பலவீனத்தை காசாக்குறாங்க. தனிநபர்கள் பலவீனத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குங்கும் போது பார்த்துட்டு இருக்கிற பிறர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இன்னொரு திறமையா கன்சிடர் பண்ண முடியாதா? இப்போ திவாகர் பண்றதோ அல்லது சோஷியல் மீடியா கப்பல் இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்கா இவங்களால இதை வச்சு சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதா? அவங்க அதை அப்படிதான் நினைப்பாங்க, நம்மள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, அதனாலதான் இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்மள வந்து கூப்பிடுறாங்க, ஸோ நமக்கு வந்து இதுல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்றதான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இது இப்படியே இருக்கும், இதை வச்சு நம்ம ஒரு கடையை போடலான்றதான அவங்க எண்ணமா இருக்கும் எப்படி பார்த்தாலும். இல்ல, இத திறமைன்னு நான் என்னால ஒத்துக்க முடியல. எனக்கு இந்த இடத்துல திறமை மட்டும் ஒருத்தரை வந்து மேல கொண்டு வர்றதுக்கு உதவாதுங்கிறதா என்னோடது. ஏன்னா ட்ரெண்டிங் தான். இதுவே ஒரு திறமையா நான் கேட்கிறேன். சோஷியல் மீடியா நிறைய பேர் சோஷியல் மீடியால இருப்பாங்க, கப்பலாவும் இருப்பாங்க, பட் டெய்லி ஒரு வீடியோ போடுறது, புது கண்டென்ட் கிரியேட் பண்றது, நிறைய வியூஸ் வர்றது, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் அப்ரோச் பண்றாங்க. நிறைய இப்போ என்ன சொல்றது, ஆட்ஸ்லாம் அவங்கள வந்து கேட்கறாங்க, நிறைய என்ன சொல்றது மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்களே, இதை வித்து கொடுன்னு சொல்றாங்க, அவங்களும் அதெல்லாம் அந்த கண்டென்ட்குள்ள கொண்டு வராங்களே. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏதோ ஒன்று பண்றோம் பயங்கரமா, அதனால கொடுக்குறாங்க, அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸா மாத்துறது இல்லை பணமா மாத்துறதுன்ற வேலையில இறங்குறாங்க. இது ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்குமான்னு கேட்கிறேன். இப்போ திவாகரை நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவர் ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவரை எல்லாம் கூப்பிடுறாங்க, அப்புறம் சினிமாவுக்கு போறாரு, அப்புறம் அவரோட வேலையை அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான அந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. இது லாங் லாஸ்டிங்கா இருக்குமா? இல்ல, இவங்களுக்கே இது லாங் லாஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இதற்கு முன்பு இந்த மாதிரி திடீர் அடையாளம் பெற்று ஒண்ணுமே இல்லாம போனவங்க உண்டு. பிஜிலி ரமேஷ் அவங்க மனைவி ரொம்ப இதுல சொன்ன பரிதாபமா இருந்து போனாரு. அதாவது வந்து இவரு சினிமால முகம் காட்டிட்டாரு, இனி நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், எதுவுமே நடக்கல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இது வந்து என்னன்னா காலால எட்டி உதைச்சிட்டு போய்கிட்டே இருக்கிற ஒரு வண்டி இது. இதுல தப்பிச்சு அதிர்ஷ்டவசமா தப்பிக்கிற வாய்ப்பு சிலருக்கு தான் இருக்கும். ஆனா இதனுடைய இன்னொரு மோசமான பக்கம் என்னன்னு சொன்னா, இன்னொரு புறம் மற்றவர்களுக்கு ஒரு 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 அநியாயமான பாடம் வந்து எடுக்கப்படுது. நீங்க திறமையெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. அட்ராக்ட் பண்ணு, கவனத்தை திசை திருப்பி எப்படி மேல ட்ரெண்ட் ஆயிடும். இதை விட்டா வேற வழி இல்லை. நீ பொறுமையா ஒரு திறனை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட அவகாசம் ப்ராசஸ். அது நிறைய சிரமத்தை ஃபேஸ் பண்ணணும், நீங்க நிதானமா இருக்கணும், தோல்விகளை சந்திக்கணும், இது எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் இங்க இது என்னதுன்னா இம்மிடியசி, உடனடியா செய் அப்படின்னு ஒரு ப்ரெஷரை பொதுவா எல்லாருக்கிட்டையும் அது உருவாக்குது. அதனால மக்கள் இயல்புல என்ன செய்யறாங்கன்னா ரியாக்டிவா இருக்கிறதையும் எதையும் ஓவர் எக்ஸ்பிரசிவா இருக்கு, மிகையா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, இது வந்து இது ரொம்ப நியூ நார்மலா மாறுது. இந்த நியூ நார்மல் சாதாரண வாழ்க்கையில வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கமலஹாசன் எதனால அவர் நிறைய ட்ரால் ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப சாதாரணமா பதில் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் ஒரு மாதிரி பொயட்டிக்கா அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுவார். அது ஒண்ணாகும். வைரமுத்து அதே தான். ஒரு இளவுக்கு போனா ஐயோ செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது இல்லாம அந்த நிர்பந்தம் இருக்குல்ல, நான் ஒரு பொயட்டு, நான் அது என்னோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதை சொல்லணுங்கிறதுனால அது ஒரு சிக்கலாகுது இல்லையா? ரைட். அவங்க எல்லாம் இது ரெண்டையுமே பார்த்தவங்க, திறமைசாலிகள் கூட, ஒரு அசாத்திய திறமைசாலிகள் தான் அவங்க. அந்த அவங்களால என்ன செய்ய முடியும்னா அவங்கள தன்னை சமாதானப்படுத்திக்கிற அளவுக்கான ஆதரவு அவங்களுக்கு இருக்கு, அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு, சாதாரண மக்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. என்னோட ரியல் பர்சனாலிட்டி என்னன்னு நான் மறந்துட்டேன்னு வச்சுங்க, ஒரு திருப்தியா இருக்காது. அந்த பாயிண்ட்டுக்கு போயிருவோமா இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா? அந்த சோஷியல் மீடியா அவ்வளவுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த தோல்வி இருக்குல்ல, நாம வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, இது எனக்கு அவ்வளவு திருப்தியா, எனக்கு இது அவ்வளவு திருப்தி கொடுக்கல, போலித்தனமா இருக்கும் அப்படிங்கிற அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறது கஷ்டம். இப்பவே இப்ப இவங்களுக்கே சொல்லணும்னு சொன்னா, இவர்கள் இன்னைய சண்டே நினைச்சா கவலைப்பட முடியும்? ஐயோ நேற்று இதெல்லாம் பேசி தொலைச்சிட்டமேங்கிறதுக்கு தானே கவலைப்படணும். நம்ம முன்பு வெளிப்படுத்தின ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஆதாரங்கள் ஒரு சிக்கல். அது அண்ட் எதையும் எல்லாத்துலையும் அடுத்து நடத்த போற விஷயத்துல கேமரா ஃபோன் வந்த புதுசுல ஒரு கல்ச்சர் இருந்தது. ஒரு போற இடத்த என்ஜாய் பண்ணாம எல்லா இடத்துலையும் கேமராவை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஈவெண்ட்டையோ அல்லது அந்த பயணத்தையோ முழுமையா அனுபவிக்காம அதை டாக்குமெண்ட் ஆக்குறது, அதை ஆவணப்படுத்துறது அப்படிங்கிற எண்ணம் வந்து பரவலா மக்களுக்கு இருந்தது. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் 2 பேர் இருப்பாங்க, 25 பேர் சுற்றி கல்யாணத்தை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு ஆளே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, தன்னை என்னோட மொமெண்ட்ஸை கேப்சர் பண்றேன் அப்படி எடுத்துக்கூடாதா? தப்புன்னெல்லாம் நான் சொல்ல வரல, அப்படியெல்லாம் இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க அதுல திருப்திப்படுவீங்களான்னா இருக்க முடியாது.
அது ஒரு மாதிரி முழுமை இல்லாமலே இருக்கும். நம்ம சும்மா ஃபோட்டோ எடுத்து எத்தனை பேர் நம்ம ஃபோட்டோ திருப்பி பார்க்குறோம். ஃபோட்டோ அதுவும் கூட இப்போ முன்னாடி என்ன ஸ்டேட்டஸை வைப்போம், நம்ம திருப்திக்கு ஸ்டேட்டஸை வைப்போம். ஸ்டேட்டஸ் வைக்கிறது போதுமானதா இருக்கா? யார் யார் பார்த்தாங்கன்னுன்றோம்ல. ஏன் நீ என் ஸ்டேட்டஸை பார்க்கலன்னு சண்டை போடுற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதில் இன்னொரு ஸ்டேட்டஸில் இன்னொரு கொடுமை இருக்கும், நம்ம கவலைப்படுவாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. ஊரில் இருக்க எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு துக்கம் விசாரிப்பாங்க. அது இன்னும் எரிச்சல் தான் ஆகும் நமக்கு. அதுக்கு பெட்டர் பப்ளிக் ஆக்குறதுங்கிறது, நம்முடைய தனிப்பட்ட விவரங்களை அந்த மாதிரி பப்ளிக் ஆக்குறது, ஒரு எல்லாருக்கும் பொதுவானதா பார்வைக்கு வைக்கிறதுங்கிறது அடிப்படையில் அது ஒரு நிறைய சிக்கலான ஒரு பிரைவசி வேணும்ன்றீங்களா லைஃப்ல? பிரைவசின்றது இல்லை, அது நிறைய டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு உருவாக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு திருப்தி தராது. நீங்கள் அந்த பாரை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஆகணும். சும்மா ஹாலில் டான்ஸ் ஆடுறது அதுக்கு மார்க்கெட் இல்லை, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அப்படிங்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு ரிச் என்வாயர்மெண்ட்ல அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், இல்லை வேற ஒரு இடத்துல போய் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். செல்ஃபி ரோட்டு ஓரம் எடுக்கிறது ஆகாது அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது மலை மேலே ஏறி ரிஸ்க் எடுக்கு. இது ஏன்னா உங்களுக்கு அந்த இங்க நம்பர் இருக்கு. பட் வந்து அது ஒரு ரூட்டை கொடுக்குது இல்ல, ஒரு எக்கானமி. அது நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த இதுல நீங்க பாப்புலர் ஆகலாம். பாப்புலர் ஆனீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து பணம் வரும், அதுல இருந்து லைஃப் செட்டில் ஆகலான்றது ஒரு ரூட்டா இருக்கு. சினிமாலாம் நடிக்க போயிடுறாங்க. எத்தனை பேருக்கு அது இருக்கு? லடாக்குக்கு போறேன்னு கிளம்பின எத்தனை பேரோட வீடியோக்கள் டிடிஎஃப் வாசனை மாதிரியான பார்வை பெற்றிருக்கு. 1,00,000 பேர் இறங்கினா ஒருத்தரால சர்வைவ் ஆக முடிகிற சந்தை. எல்லா ஃபீல்டும் அப்படி கிடையாதா? ஒரு ஐடிஐ படிக்கிறோம், ரொம்ப இதில் அடிப்படையில் 10th ஃபெயில் ஆன 8th ஃபெயில் ஆனால் கூட படிக்க முடிகிற ஐடிஐ படிக்கிறோம். ஐடிஐ படித்து முடித்தா உங்களுக்கு ஒரு உத்தரவாதமான எதிர்காலம்னு ஒன்று உண்டு. அந்த பயணத்தில் ஒரு உத்தரவாதமான எதிர்காலம் ஒன்று உண்டு. நீங்கள் போடுற முதல் சர்வ நிச்சயமாக ரிட்டர்ன் வந்துடும். அந்த உத்தரவாதம் இருக்கும், படிப்பில் இருக்கும், நீங்கள் பார்க்குற வேலையில் இருக்கும், அல்லது நீங்கள் கற்றுக்கிற ஒரு ஸ்கில்லில் இருக்கும். ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கும். ஆனால் அது ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த இடம் இருக்கு இல்லையா, நீங்க உங்களுக்கு கதவு எப்போ திறக்கும்னே தெரியாது. லாட்ரி டிக்கெட் மாதிரி. அது லாட்ரி ஏன் வசீகரிக்குதுன்னு சொன்னா அது ஒரு ரேண்டம் ரிவார்டு. அது யாரோ ஒருத்தனுக்கு அது கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தனுக்கு கிடைக்குங்கும் போது எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு அந்த யாரோ ஒருத்தன் நான் தான். ஏடிஎம்கேல ரேண்டம் ரிவார்டு சிஸ்டம் தான் வேலைக்கு செய்யும். ஏன் அவங்க பயந்து எல்லாரும் வேலை செய்வாங்கன்னு சொன்னா, எவனுக்கு மேல வருவோன்னு தெரியாது. மற்ற கட்சிகள்லாம் அந்த ஹைராக்கி இருக்கும், நீங்க தாண்டி தான் வர முடியும். ஏடிஎம்கேல மட்டும் யாரு நாளைக்கு காலையில பேப்பரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகலாம், அது கிடைக்கலாம். இந்த த்ரில் இருக்கு இல்லையா, அதுதான் ஏடிஎம்கேவை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது. மற்றபடி அவங்களுக்கு அது இந்த இடத்துல அது என்ன செய்யுதுன்னா, பட் இது ஏடிஎம்கே மாதிரியானது ஒண்ணு கிடையாது. இங்க லட்சத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கலாம் வாய்ப்பு. எனக்கு இதுல என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, இந்த நீங்க சொன்ன ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு வேலைக்கு போறது அப்படின்றது குறைந்தபட்ச உத்தரவாதம் இருக்கு. கண்டிப்பா நீங்க போட்ட முதல்ல வந்து ரிட்டர்ன் நான் எடுத்துடலான்ற சொன்னீங்க. இந்த லட்சத்துல ஒருத்தர் கிடைக்கக்கூடிய விஷயம் இதுல ட்ரை பண்றது, சோஷியல் மீடியா வழியாக ட்ரை பண்றதுன்றத சொல்றீங்க. ரெண்டுல என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னா, ஒரு ரெக்கக்னிஷன், மக்களினுடைய பார்வை. இப்போ சோஷியல் மீடியாவில் நான் மேலே போகும்போது அது கூட ஒரு ட்ராவல் இருக்கு. அதை நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ டெய்லி சேலஞ்சஸ்லாம் இருக்கு, அதில் டெய்லி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நான் லோன் தனியாக இல்லை, அப்புறம் மக்களோட அப்ரிசியேஷன் வந்து இருக்கு. இந்த இடத்துல அந்த ஜேர்னி வந்து தனியாக இருக்கு. நான் பண்ணுறேன், நான் கற்றுக்கிறேன், நான் போகிறேன், என்னை சுற்றி என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ அல்லது திட்டுறதுக்கோ யாருமே இல்லை அப்படின்ற வித்தியாசம் எனக்கு புரியுது. ஒருவேளை அதனால இது ரொம்ப அங்கீகாரத்திற்கான தேவை எல்லாருக்கும் இருக்குதான். அதை வந்து சோஷியல் மீடியாக்கள் தப்பா பயன்படுத்துது. பிரச்சனை அதுதான். அதாவது இதுக்கு வந்து ஒரு நல்ல முகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆட்களை மோல்டு பண்ணுது, தனித்திறமைகளை வெளியில கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, தனித்திறமையோ மக்கள் உழைக்கிறதோ அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கணும். ஆனா அப்படி நடக்கல, ரிவர்ஸ் தான் நடக்குது. எல்லாருமே ஹை ரிஸ்க் பிஹேவியரை வளர்க்குது. அண்ட் ரொம்ப வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து ஒரு காசாக்குற ஒரு பண்பை வளர்க்குது. காசாக்குறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது கூட இது கூட கம்மி தான். அதை தன்னுடைய பிரச்சனையை ஒரு பொது கண்டென்ட்டா மாத்துறது. இந்த ஊடகத்தை பயன்படுத்தி பழிவாங்கிறது அதிகமா இருக்கா, இல்ல தன்னுடைய திறமையை வந்து கொண்டு வரது அதிகமா இருக்கான்னு பாருங்க. நிறைய அந்த தன்னுடைய நெகட்டிவ் சைடை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கான ஸ்பேஸை தான் அது அதிகமா உருவாக்கியிருக்கு. தென் அந்த நல்லதை விடவும் ஓப்பனா இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவேன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சாதாரண ஒரு மிரட்டல், ஒரு த்ரெட். ஆமா, இங்க நடக்கிற சோஷியல் மீடியால கடன் வசூல் கம்பெனிகள் மார்க் பண்ணி இதை போடுறது, வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள சண்டை இது பண்றது, இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது, குரூப்பா போய் கமெண்ட் போட்டு அவமானப்படுத்துறது. இன்ஸ்டாகிராம் சண்டையினால ஸ்கூல்ல வர்ற பிரச்சனைகள், காலேஜ்ல வர்ற பிரச்சனைகள் இருக்கு, கொலைகள்லாம் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நாம கணக்கெடுத்து பார்த்தோம்னா அது ஜென்ரலா மக்களை ஓவர் எக்ஸ்பிரசிவா
தேவையில்லாத அளவுக்கு எக்ஸ்பிரசிவா. இப்போ வந்து ஒரு அம்மா வந்து உட்காந்து இல்லைங்க என் பொண்ணு நல்லபடியா இருந்து வளர்ந்துட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்க வேல்யூவே கிடையாது. அழுவணும். நாங்கள் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தோம். சொல்லுவாங்கல்ல, அப்துல் கலாம்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவனே, அவர் காலத்தில் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். சர்ச் பார்க்குன்னு ஒரு கான்வென்ட் இருந்தது மெட்ராஸில். அந்த மாதிரி ஊட்டியில் ஒன்று இருந்துச்சு, இதில் ஒன்று இருந்துச்சு பணக்காரவங்களுக்கு. அப்போ எல்லாரும் அப்போ வந்து சாதாரணமாக அப்போ யாரும் வந்து ஐயோ நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பல பேரை எல்லாருமே கஷ்டம் தான் படிச்சோம். ஆமாம், தஞ்சாவூரில் வாத்து மேய்ச்சிட்டு வந்த ஒருத்தர் பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 40 வருஷத்துல ஒரு பெரிய ரைஸ் மில் வச்சாரு. அவர் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் சொன்னதே இல்லை. என்னோட காலம் எப்படி இருக்குமானலாம் இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய கடந்த காலத்தை அப்படியே ரொம்ப கடினமானதாகவும் வந்து இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கதாகவும் தன்னை பத்தி ஒரு இயல்பான ஒன்னையே மிகைப்படுத்தி காட்டுற அந்த பண்பை வந்து தான் இது 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 வளர்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும், எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு உடனே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து டக்குன்னு எனக்கு ஒரு பொதுமான அங்கீகாரம் கிடைக்கலன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம வெளியில் போவோம். ஏன் எனக்கு கிடைக்கல, அப்புறம் என்ன பண்ணி இல்லைன்னா பாரை ரைஸ் பண்ணுவோம், வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்ப்போம். ரோடுகளில் மோசமாக வண்டி ஓட்டுறது, எங்கேயாவது போய் கலாட்டா பண்ணுறது, அல்லது நம்முடைய உரையாடல் முறையே அடுத்தவனை வந்து ஈஸியாக மட்டம் தட்டுற மாதிரி பேசுறது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த சோஷியல் மீடியா சைலண்ட்டாக உருவாக்குகிற ரஷ் இருக்குல்ல, அடிச்சு ஓடு அப்படிங்கிறது. இது வந்து ஸ்லோவாக எதுக்கு நீங்கள் ஒருத்தனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா தான், ஒருத்தனை மட்டம் தட்டி பேசுனீங்கன்னா தான் அது கண்டென்ட், நல்ல கண்டென்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளை அறியாமல் ரொம்ப சுலபமாக வந்து மட்டம் தட்டிடுறோம் இன்னொருத்தரை. அதே போல் நார்மலாக நடக்கிறது இல்லை, கொஞ்சம் ஏதோ ஒன்று செஞ்சிடும். சின்ன பசங்கள்ட்ட அது ஒரு தனி இதுவாகவே வளர்ந்துட்டு இருக்கு. அதனாலே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, டீச்சர்கள்ட்ட சண்டை போடுறது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தனம் ரொம்ப பரவலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பெற்றோர்கள்ட்டே சரி, அன்பை நிறைய வெளிப்படுத்துறது அல்லது கோவத்தை நிறைய வெளிப்படுத்துறது, இது எல்லாத்தையும் ரொம்ப பரவலாக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்துருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மேபி தப்பாக இருக்கலாம், நான் பார்க்குறது கொஞ்சம் நான் மிகைப்படுத்தி கூட சொல்லலாம், என்னோட பயம் மிகையாக கூட இருக்கலாம். பட் ரூல் அவுட் பண்ண முடியாது என்னோட சந்தேகத்தை. இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது ஒரு புது ரகமாகவே ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நிறையா விளாகர்ஸ்லாம் இருக்காங்க, தூங்கிலேருந்து திரும்ப எது போனாலும் லைஃப் ஃபுல்லாக டாக்குமெண்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இர்ஃபான் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஹோல் லைஃபையுமே நம்ம வந்து கடைசி ஒரு 10 நாள் அவர் என்ன பண்ணாரு, என்னென்ன பண்ணிருக்காரு, எந்த கடைக்கு போனாரு, எங்கே முடி வெட்டினாரு, எங்கே சாப்பிட்டாரு, வீட்டில் என்ன நடந்தது, அவரோட குழந்தை என்ன பண்ணுச்சு, அவன் ஒய்ஃப்க்கு அவருக்கு சண்டை இருந்ததா, அம்மாக்கு, எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்படி ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் அப்படின்றது என்னவா இருக்கும்? எல்லாத்தையும் நான் டாக்குமெண்ட் பண்றேன், எல்லாத்தையும் நான் பப்ளிக்கு கொடுக்குறேன். பிகாஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு தெரியல, சிலருக்கு வந்து அது இயல்பா இருக்கலாம், அது தூக்கி போட்டு திரும்ப ஒரு நார்மலுக்கு வர சாத்தியம் இருக்கிற ஒன்றா இருக்கலாம். பிறருக்கு உருவாக்குகிற விளைவு இருக்குல்ல, அவங்க லைஃப் நம்ம ஏன் வாழல. ஆமா, அந்த மாதிரி நான் தன்னை ஒப்பிட்டுக்கிட்டு தன்னை அதனோட ஒப்பிட்டு தன்னை அதுக்கு முயற்சி பண்றதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜஸ் மற்ற இடத்துல உருவாக்கலாம். அவன் மட்டும் தான் ஜாலியா இருக்கான், ஏன் என்னால இப்போ ஒருத்தர் வந்து பசங்களை கூட்டிட்டு போற அதெல்லாம் காட்டுறாங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற பசங்க வந்து ஏன் என் வீட்டுல அது நடக்கல அப்படின்னு தன்னை ஒப்பிட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு பரிபூர்ணமா உண்டு. ஒண்ணு, இந்த மாதிரி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற பார்ட்னர் ஏன் எனக்கு இல்லை, இந்த மாதிரி வந்து தான் நகையெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ற பார்ட்னர் ஏன் எனக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். பட் அவங்க ஏன் அதை விட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன வேற என்னென்ன வசதி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அல்லது இந்த ஸ்கிரீனுக்காக இப்போ இவங்க சண்டை போடலை, இந்த சண்டை எபிசோடு ஸ்மூத்தா முடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ட் கப்புள்ங்கிறது ஒண்ணுதான் இருந்திருக்கும் இப்போ வரைக்கும். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்ட பிறகுதான் நமக்கு தெரியுது இன்டர்னலா இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூடுதலா இவங்க என்ன பண்றாங்க, தான் குடும்பத்தில் இருக்க மற்றவர்களே உள்ள இழுத்துட்டு வராங்கல்ல. அவங்களோட உலகமே என்னவா இருக்கும், எல்லாத்தையுமே அவங்களோட ஹோல் லைஃப் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். சின்ன சின்ன குழந்தையில் இருக்கிறதெல்லாம் இருக்கும். விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களான்னு தெரியாது. இது வந்து ஒரு எனக்கு நிஜமா இதோட பிரச்சனைன்னு தெரியல. ஒரு தனி நபருக்கு இது எந்த மாதிரி சிக்கலாகும்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்றவர்கள் தன்னை இவர்களோடு பொருத்தி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்று. அடுத்ததா புதுசா எமர்ஜ் ஆகி வர்ற இன்ஃப்ளூயன்சர்கள் எல்லாமே இதுதான் ஸ்டாண்டர்ட்னு புரிஞ்சுக்குவாங்க. கண்டென்ட்டுக்கு கல்யாணத்தையும் கண்டென்ட் ஆக்கு, சாவையும் கண்டென்ட் ஆக்கு, அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறத கண்டென்ட் ஆக்குன்னு சொல்லி ஒன்றையும் கண்டென்ட் ஆக்குற ஒரு டாக்குமெண்ட் ஆக்கி வச்சுக்கிற ஒரு இயல்பு, அது நல்லதை உருவாக்குறத விடவும் மோசமான முரண்பாட்டை தான் உருவாக்கும். பல சமயங்களில் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சது நமக்கு எதிராக திரும்பும். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. சுலபமாக சாதாரணமாக ஒன்று இருக்குது, ஸ்மூத்தாக ஒரு பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளால் முடிச்சுக்க முடியாது. நான் ஒருத்தரை வந்து மிகையாக
பேசின பிறகு முரண்பாடு வருது அப்படின்னு சொன்னா இந்த முரண்பாட்டை ஸ்மூத்தா என்னால செட்டில் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவங்கள பத்தி நல்லபடியா நிறைய பேசியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்னா அதே பிளாட்ஃபார்ம்ல அவங்கள பத்தின நெகட்டிவை வந்து இன்னும் மிகைப்படுத்தி பேசி, லவ் எப்படி நான் மிகைப்படுத்தி பேசணும், சண்டேவும் மிகைப்படுத்தி பேசி தான் அந்த பஞ்சாயத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் எவ்வளவு ஃபீட் பண்றாங்க இதை? இப்போ நம்ம பேசின இதுல எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்கள வந்து இன்னும் முசுப்பேத்துற, அவங்களை வந்து கொண்டாடக்கூடிய அல்லது அவங்கள ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் தான். அதில் கமெண்ட் போடுறவங்களா இருக்கட்டும், அல்லது இல்லை அவங்கள்ட்ட பர்சனலாக பேசுறாங்க, அதிகபட்சம் கமெண்ட் போடுறவங்களே வச்சுக்கலாம். அவங்க தான் ரொம்ப இன்வெஸ்டடாக இருப்பாங்க, அவங்க லவ்ல இன்வெஸ்டடாக இருப்பாங்க, பிரேக்கப்ல இன்வெஸ்ட். இப்போ இவர் வந்து அந்த பர்டிகுலர் கேஸ்ல அவர் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட மெசேஜ் அனுப்பிச்சார் அப்படின்னு வரும்போது, நீங்க அவங்கள ஏமாத்துறீங்க, அவங்க எவ்வளவு பாவம், வந்து குழந்தைலாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை போய் இப்படி ஏமாத்துறீ அப்படின்னு அதெல்லாம் இவர் வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணியிருக்காரு. அவரோட இன்டர்வியூலாம் வந்து பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்படி இன்வெஸ்டடா இருக்காங்களே ஆடியன்ஸ், அவங்கள எப்படி பார்க்கலாம், நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அவங்களுக்கு ஏதோ போதாம இருக்கு. அவங்க தன்னோட இப்போ ஹீரோ வர்ஷிப்பே என்ன, தன்னால முடியாத ஒண்ணு அவன் செய்யறான். ஸோ அதை அவங்க கூட அவன் இடத்துல தன்னை பொருத்திக்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி இவர்கள் வந்து இன்னொன்னு, இது ஒரு கேம். நீங்க ஒரு சைடு எடுத்துட்டு அவங்கள உசுப்பேத்தி விட்டு இந்த ஜாலியா பார்த்துட்டு ஒரு சைடு எடுத்துருவோம் நாம எப்பவுமே. ஆனா இவர் சொல்றது பாருங்க, இவங்களை வந்து ஆதர்ச தம்பதி அப்படின்னு அந்த அந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ ஒன்று சொல்றாரு, நான் மலேசியா போனேன், வித் பர்மிஷன் போனேன். ரிலேஷன்ஷிப்போட டைனமிக்ஸ் அவங்க காட்டினது என்ன, பொசசிவ்னஸ் எங்களை பிரித்தது. இதானே அன்னைக்கு சொன்னது. அந்த டிவோர்ஸ்க்கான காரணம் பொசசிவ்னஸ். அதே நபர் இப்ப என்ன சொல்றாங்க, சம்பந்தமே இல்லாத ஒண்ணு. ஸோ இனி வந்து இவர்களுடைய நம்பகத்தன்மைங்கிறது இனி இருக்க தொழில வந்து அசாத்திய திறன் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கலாம். பட் ப்ராப்ளம் என்ன, இப்போ தன்னுடைய நம்பகத்தன்மை டேமேஜ் ஆகுற மாதிரி தான் மிக காட்டுறதோட ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம மக்கள் திரும்ப வந்து என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அது பிரச்சனை கிடையாது. இல்ல இங்க சுலபமா இல்ல, அதுதான் இந்த இடத்துல வந்து இவர்கள் 2 பேருங்கிறது தவிர இதை பார்த்துட்டு ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வர்றவர்கள் ஒரு பிரச்சனை, இதுதான் லைஃப் போல இருக்கு, வாழ்க்கை இப்படிதான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்பி தான் லைஃப் ஏன் இப்படி இல்லைன்னு கம்பேர் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரியான. அதுதான் லாஸ்டா நான் வரேன். சோஷியல் மீடியா லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. இப்ப நீங்க பேசுனதுல இருந்து கொஞ்சம் அடக்கி வாசி, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் காமிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரியுது. சோஷியல் மீடியா லைஃப்ன்றதே ஒன்று இருக்கக்கூடாதா? நீ ஒன்றும் பார்த்துட்டு கடந்து போ, அல்லது யூஸ் பண்ணாம கூட இரு, அந்த அளவுல தான் இருக்கணுமா? அதுதான் என்னோட லைஃபை தீர்மானிக்கிறதா இருக்கக்கூடாது. ஒண்ணு லைஃபை தீர்மானிக்கிறதா, அதுதான் என்னோட ஒரே ஐடென்டிட்டியா இருக்கக்கூடாது. சமூகத்துலன்னு ஒரு இடம் இருக்கணும். அல்லது உங்களுக்கு சோ சிம்பிள், உங்களுக்கு ரியல் லைஃப்ல நண்பர்கள் 10 பேர் கூட இல்லை, சோஷியல் மீடியால உங்களுக்கு 5000 பேர் இருக்காங்க நண்பர்கள் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய ஏதோ ஒரு போதாமையின் வெளிப்பாடு. நீங்க கரெக்டா எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ரியல் லைஃப்ல ஒரு நண்பரை ஃபேஸ் பண்றதுங்கிறது உங்களுடைய எல்லா பண்பையும் உள்ளடக்குனது. நீங்க தனிப்பட்ட முறையில நல்லா உதவி செய்யறவரா இருக்கணும், கைண்டா கேட்க தயாரா இருக்கவரா இருக்கணும், எல்லாமே இருக்கு, சகிச்சுக்க தயாரா இருக்கவரா இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் நிஜ வாழ்க்கையில ஒரு நண்பரை வந்து நண்பரே உறவினர்களே உங்களால தக்க வைக்க முடியும். பட் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து ஃபேஸ்புக்கை பயன்படுத்தும் போது மட்டும் இந்த நண்பர் கூட இன்ட்ராக்ட் பண்ண போதும், நான் ஃபேஸ்புக்கில் வரலன்னு சொன்னால் அப்படி இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஒற்றை திறமையை வந்து நம்புது. உங்களுடைய எழுத்து திறமை, இன்ஸ்டாகிராம்னா உங்களோட ஃபோட்டோ போடுறது, உங்களோட வீடியோ கண்டென்ட் உருவாக்குற திறமையை மட்டும் நம்பினது அது, அல்லது அதிகபட்சம் உங்களோட உரையாடல் திறமையை மட்டும் சார்ந்து இருக்கிறது. பட் ரியல் லைஃப் நண்பர்கள்ங்கிறது அப்படி கிடையாது. பட் இது இல்லைன்னு சொன்னால் இந்த நண்பர்களை மட்டும் நம்பிட்டு இந்த இடம் வந்து சுலபமா இன்னொருத்தரை மாத்திட்டு போற வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம். அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியா அன்ஃப்ரெண்ட் பண்ணலாம். உங்களோட ஒரு கருத்து ஒத்துக்கலன்னு சொன்னா நீங்க தொடர்ந்து வந்து ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணணும் நம்ம அவங்கள. எனக்கு ஃபேஸ்புக்ல ஒருத்தர் வந்து தன்னோட கேன்சர் அதுக்கு ஹெல்ப் கேட்கிறாரு. வியூஸ் அவங்களோட அந்த லைக் வந்து குறைஞ்சிட்டே வந்து யாரோ ஒருத்தர் அவருக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டவர் எழுதுறாரு. தொடர்ந்து இந்த பணம் கேட்டு தொடர்ந்து இந்த போஸ்டே போட்டுட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதை பார்த்து இதாகி நான் அவர் அன்ஃபாலோ பண்ணிட்டேன், இப்போ ஒரு கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு. எனக்கு அப்பதான் தோணுதுன்னு சொன்னா, தனக்கு ஒரு நோய் இருக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதே கூட ஒரு கட்டத்துக்கு மேல சோஷியல் மீடியால வந்து சலிப்பூட்டுது. இப்படி ஒரு உலகம் இருக்கு இல்லையா, முன்பு இல்லை. அதான் முதல்ல அதனாலதான் சொன்னேன், மக்கள் வந்து கேட்கறதுக்கான நேரம் குறைவா இருக்கு, நிதானம் குறைவா இருக்கு. இந்த சமயத்துல நாம ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல நம்மளை முதலீடு இந்த இடத்துல தக்க வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ரிஸ்க். அது அடுத்ததா நீங்கள் உங்களுடைய அந்த லைக்குங்கிறது அது ஒரு அடிக்ஷன். அந்த அடிக்ஷன் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, உங்களை அறியாம நீங்க உங்களோட அந்த நம்பர் குறைஞ்சுன்னா நீங்க பயப்படுவீங்க. ஆல் ஆஃப் அ சடன் 500 லைக் வந்த இடத்துல 50 லைக் வருதுன்னு சொன்னா அது உங்களை நிலக்கூட வரைக்கும் நீங்க எவ்வளவு நிதானமான, எவ்வளவு திறமை உள்ள, அல்லது உலகத்தை பத்தி கவலையே படாத ஒரு நபரா இருந்தாலும் சரி,
டிஸ்டர்ப் பண்ணும், உங்களை நிச்சயமா பாதிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்த சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதனுடைய பங்கு குறைவா இருக்கிறது ஒண்ணு. அடுத்ததா தனிப்பட்ட வாழ்க்கையை சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது அதை வந்து லிமிட் பண்ற, அதற்கு அது சேஃப் அப்படின்னு பொதுவா அந்த சூழல் உருவாகிற வரை அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் சரி. நான் போட்டோ மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம லைஃபை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் எல்லாருக்கும் உருவாக்கி கொடுக்குறோன்றது இஷ்யூ. நான் பேசின வகையிலே கூட ஒருத்தர் பேஜ் டூ மச் ஆஃப் செல்ஃபி போடுறதே கூட அது ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ரிசர்ச் எதுவும் கையில் இல்லை. நான் பேசின ஓரளவு நல்ல இந்த பிரைவேட் லைஃப் போடாதீங்க அப்படின்னு அது ஒரு அளவு குறைவா இருக்கலாம். உங்களுக்கு வெவ்வேறு விஷயம் இருக்கு. நீங்க வந்து இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப இந்த கப்பல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அவங்க கூட நிறைய போட்டோஸ்லாம் போடுறாங்க, பட் பிரேக்கப் பண்ணா அப்புறம் எல்லா போட்டோவையும் ரிமூவ் பண்ணணும், அந்த கம்பல்ஷன்லாம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தப்பு என் பேர்ல எல்லாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று உருவாகுது இல்லையா? ஸோ இது வந்து இந்த தனிப்பட்ட இது கொண்டு வரதுக்கான தேவைன்னு என்ன இருக்கு? எனக்கு அது ஒண்ணுதான் புரியல. இதை நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இங்கே போனேன், அங்கே வந்தேன் அப்படிங்கிறத தொடர்ந்து இன்னொரு குரூப்புக்கு அப்டேட் பண்ணுவதற்கான தேவை எங்கே வருது? ஆர் பீப்புள் லோன்லி. அப்போ லோன்லியாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதை ரிப்பேர் பண்ண வேண்டிய இடம் வேற. சோஷியல் மீடியா இல்லை, சோஷியல் மீடியா இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியா ஒரு இதுவாக பயன்படுத்தலாம். ஆனால் உங்களோட லோன்லினஸை சோஷியல் மீடியா மூலமாக தீர்த்து கொள்ள விரும்புனீங்கன்னா அது ஒரு வேற மாதிரியான ஒரு பேட்டில் கிரவுண்ட். அது அங்கே யார் ஒருத்தரும் உங்களை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து உங்களை உற்சாகப்படுத்துதுன்னு சொன்னால் நிச்சயமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களை இரிட்டேட் பண்ணும். இந்த விலையை கொடுக்கறதுக்கு நாம தயாரா? சொல்லலாம், வெளிப்படையா சொல்லலாம், நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லலாம். பல சமயங்கள்ல அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு நம்ம கொஞ்சமும் ப்ரிப்பேர் ஆகாத களம் இது. அதனால லிமிட் பண்ணிக்கிறது பெட்டர். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சோஷியல் மீடியா டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லுங்க, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லுவீங்க? லைஃபை பிரைவேட்டா வச்சுக்கணும், எப்படி பயன்படுத்தணும்? ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கும், எந்த அளவில் அதை பயன்படுத்தலாம்? புக்கில் எந்தெல்லாம் நான் இதெல்லாம் இதை எடுக்கல. உங்களோட பார்வையில் சொல்றதா இருந்தா உங்களோட செலவிடுற நேரத்தை முதல்ல பாருங்க. உங்களோட வேலையை, தனிப்பட்ட உங்க பர்சனல் லைஃப், ஓகே, இதெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு இருக்காங்கிறது முதல்ல அது எடுத்துக்கிற நேரம் செக் பண்ணலாம். ஒண்ணு, அதுல என்ன கண்டென்ட்டை நீங்க தேடுறீங்க, என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. நிறைய வெறும் செல்ஃபி தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் ரீகன்சிடர் பண்ணலாம் தான். ஓகே, அப்போ திரும்ப நான் இந்த பாயிண்ட் தான் எனக்கு புரியுது. நீங்க உங்கள்ட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க. நீங்க எந்த துறையில வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோ அதை நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அது பெட்டர் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. தனிப்பட்ட தகவல்களை வெறுமனே ஷேர் பண்ணி அதன் மூலமாக தன்னோட இதை வந்து சொல்றதுன்னு சொன்னால் அது நீங்க தப்பிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. என் மகன் வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற போஸ்ட் இன்னைக்கு போடுவீங்க, 50 லைக் விடலாம். நாளைக்கு மகன் வர்றதை வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எமோஷனலா போடணும்னு உங்களை அறியாம நீங்க தருவீங்க. ஏன்னா உங்களை சுத்தி போட்டு மகனை பத்தி போஸ்ட் போட்டவனுக்கு வர்ற லைக் எல்லாம் உங்களை என்ன பண்ணணும்னு சொன்னா, மகன் வர்றத, மருமகள் வர்றத கொஞ்சம் அலங்கரிச்சு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நமக்குள்ள உருவாக்கும். ஒண்ணு. அடுத்தது இந்த ஃபில்டர் போடுறது, நம்மளை இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபிளா மாத்திக்கிறது, அது ஓகே. அந்த மாதிரியான ஒரு எல்லை நாமளே நம்ம முகத்தை நம்மளே விரும்புறதுங்கிறது அவ்வளவு அதுவே வேலையா இருந்தா சொல்றேன். எப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஒரு போட்டோ ரெக்கார்டை மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒப்பீனியன் மட்டும்தான். இது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டமும் உங்களோட திறமையை காட்டுற இடமும் ரியல் லைஃப்ல அதிகமா இருக்கணும். இது ஓரளவு குறைவா இருக்கணும், ரொம்ப அதிகப்படியா இருக்கணும். அண்ட் பர்சனல் விஷயங்கள் போடுறதுங்கிறதுக்கு வந்து நிச்சயமா ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். நீங்க மிகைப்படுத்தாமல் சோஷியல் மீடியால உங்களை பத்தி எதையும் சொல்ல முடியாது, சொன்னால் விலை போகாது. இது ஒரு விதி. இது ஏன்னா அப்படி பர்ஃபெக்டா நீங்க எதையும் நம்ம பண்ணிருக்க மாட்டோம். அது நான் தப்புன்னே சொல்லலை. என்ன கேட்டா ஒரு 15-20% மேல தனிப்பட்ட தகவல்கள் இருக்கிறது. ஓகே, அப்போ கன்க்ளூட் பண்ணும்போது அதிகமாக பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாமல் நீங்கள் எந்த துறையில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதற்கான ஆடியன்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸு, மற்றவங்களுக்கும் யூஸு. அண்ட் அதிகமாக உங்களுடைய புகைப்படங்களை போடுறது, அவர் உங்கள் பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணுறது அப்படின்றது மற்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மன நிம்மதிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகத்தை. அண்ட் நீங்கள் அந்த பாரை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களை அறியாமல் நெவர் எண்டிங் பார் அது. அந்த வேலிடேஷனை செக் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபியூவலே வேலிடேஷன் தான். அது கமெண்டா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஏன் வரலன்னு கோச்சுக்கிட்டு பல பிரபலங்கள்
ஏன் எனக்கு வந்து 5000 பேர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான், 17 லைக் தான் வருது, லைக் போடலைன்னா நான் இத்தனை பேருக்கு லைக் போட்டிருக்கேன், எனக்கு பதில் லைக் வர்றதில்லை, இந்த மாதிரியான போஸ்ட்டுகள்லாம் இருக்கு. பல பேர் அப்பாவிகள் எழுதிடுறாங்க. இன்னும் பல பேர் லைக் போடாதவனே ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இதெல்லாம் யாராவது கேட்டாங்க. சாரு தான் ஞாபகம் வராது, எப்ப பார்த்தாலும் மீட் பண்ண கூப்பிட்டே இருக்கீங்க. சாரு ஏத்தா இருக்காருல்ல, ஆமா, என்ன ஏதோ பாண்டிச்சேரி போயிருந்தாரா இல்ல எங்கேயோ போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். போயிட்டாங்க, நான் இங்க வந்திருக்கேன், யாராவது பார்க்க வரீங்களான்னு மெசேஜ் பண்ணி யாருமே வரல. அவர் வந்து சொல்லியிருந்தாரு, என்னடா நான் சும்மா இருக்கும்போது நான் பார்க்க வரீங்களா நிஜமாவே வந்து பார்க்க வந்து கூட யாரும் வரமாட்டீங்கன்னு போட்டிருந்தாரு. இதுக்கு ஒரு உதாரணம்னா ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. வந்தபோது இது சொன்னது காந்தராஜ், டாக்டர் காந்தராஜ் சொல்றாரு. அப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு வெயிட் பண்றாரு. அப்போ இவர் கூட இருக்காராம். ஆர்டிஓ ஆஃபீஸ் வர்ற யாருமே அவர் ஜெய்சங்கரை கண்டுக்கல. அவர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு போயிட்டார், நம்மளை யாருமே கண்டுக்கலன்னு சொல்லி. சோஷியல் மீடியா கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா உங்களை ஒரு பிரபலம் மாதிரி உணர வைக்கும் ஒரு கட்டத்தில். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிரபலம் மாதிரி உணர்றதுன்னா என்ன, எல்லாரும் வந்து நம்ம ஜாக்கிரதையா போகணும், அந்த அந்த இடத்துக்கான கெத்தோட போகணும் அப்படின்னு எல்லாம் நம்ம தயாரிச்சுட்டு வருவோம். பட் அந்த யாரும் கண்டுக்கலன்னு சொன்னா நம்ம காண போயிட்டோம், நம்ம அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. இந்த மாதிரி அந்த அந்த ஃபீலிங் லாஸ்ட் இருக்குல்ல, ஒரு இதுல தொலைந்து போன ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, பரவலா அந்த அந்த எண்ணத்தை வந்து அது நம்ம மண்டையில வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கு. கல்யாணத்து வரைக்கும் நாம மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. யார் வரல, ஏன் என்னோட இதெல்லாம் நீ பார்க்கல, நீங்க சில பல உரையாடல்கள்ல என்னோட போஸ்ட் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கறத நான் பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்த்தீங்களானோ அல்லது வந்து இதை பார்த்தீங்களான்னு சொன்னோம். பசங்க கிட்ட அந்த ஒரு பண்பு இருக்கும். இந்த இன்ஸ்டாவில் வந்து யாருக்கு நிறைய லைக் வந்ததுங்கிற சண்டை என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். சரி, நம்மளாம நம்ப கூடாதா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிபிரிட்டிஸ் ஒரு இன்ஸ்டா பிரபலங்கள், இன்ஃப்ளூயன்சர்கள், பர்ஃபெக்ட் கப்பிள், பர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன், பர்ஃபெக்ட் ஃபாதர், பர்ஃபெக்ட் மதர், பர்ஃபெக்ட் ஒய்ஃப், இவங்களாம் நம்மளாம நம்ப கூடாதா? பர்ஃபெக்ட் அப்படின்ற அந்த அந்த வலைக்குள்ள விழுறது வந்து நாம வந்து அது கிட்டத்தட்ட அது ஒரு தற்கொலை முயற்சி, அது சாத்தியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, யாரும் உங்களுக்காக பெருசாலாம் மாற்றிக்க மாட்டாங்க. ஒரு குறைவான காலம் இருக்கலாம். லவ் பண்ணும்போது ஒருத்தர் அந்த மாதிரி ரொம்ப இறங்கி வர்றாங்க, ரொம்ப கன்சர்ன்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் லவ்வில் இது ஒரு குற்றச்சாட்டு இல்லை. பொதுவாகவே லவ் அது ஒரு போட்டி. அது இந்த ஒரு நபரை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யணுன்ற ஒன்று வரும். அந்த அந்த ஸ்டாண்டர்டை கல்யாணத்துக்கு பிறகு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அப்போது அந்த லவ்வில் வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்வது, இந்த டாஸ்கில் சக்சீட் ஆகுறது, அந்த இதில் கல்யாணங்கிறதுல போகிறதுங்கிறது பிரதானமாக இருக்கலாம். அதன் பிறகு ரியல் லைஃப்னு ஒன்று வரும்போது ரியல் கேரக்டர்னு ஒன்று வரும். நீங்கள் கல்யாணம் ஒரு வருஷம் கழித்து ஒருத்தட்ட பார்க்குறது தான் அந்த ரியல் கேரக்டர். அந்த அந்த கேரக்டரோட எவ்வளவு நாம் வந்து கரெக்டாக லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விதியாக இருக்க முடியுமே தவிர நாம் வந்து அவங்கள மாற்றுறதும் சாத்தியம் இல்லை, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் எடுக்கிறதும் சாத்தியம் இல்லை. சில விதிகள் சொல்லலாம், சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ இப்படி ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு நம்முடைய பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு நம்மளோட இதை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணோம்னா அது ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு வேலை. இது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் யாரை பர்ஃபெக்ட் கப்புள்னு பார்க்குறீங்களோ அவர்கள் அதே மாதிரி அங்கே இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அது இருக்க வாய்ப்பே கிடையாது. ரியாலிட்டி இல்லை, இல்யூஷன் அப்படின்றது தான் இது. நாம் வந்து ஜஸ்ட் ஒரு நல்லபடியாக போய் நடிச்சுட்டு வர்ற, சாயங்காலம் போய் விளையாடிட்டு வர்ற மாதிரியான ஒரு இடம். இந்த இடத்துல பொதுவான விஷயம் பேசுகிறேன்னா, நான் இப்போ நீங்கள் இஸ்ரேலை பற்றி பேசுகிறீங்கன்னா அதில் உங்களோட ஒப்பீனியனோ அதை போய் எடுத்து போகிறீங்க, அவ்வளோதான். அண்ட் கேமராவுக்கு முன்னால், இது ரெண்டாவது வாட்டி ஞாபகப்படுத்த நினைக்கிறேன், கேமராவுக்கு முன்னால் ஒருத்தரை பற்றி குறிப்பிடும்போது எல்லாருமே ஃபில்டர் பண்ணி தான் பேசுவோம். அதில் ஒரு மசாலா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மசாலா ஆட் பண்ண, நானும் கூட பலரை வந்து பர்சனல் கான்வர்சேஷனில் ஒரு செலிபிரிட்டி அவங்கள அதை பற்றி ஏதாவது குறிப்பிடும்போது வேற ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன். கேமராவில் அதை சொல்லவே மாட்டேன். அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி ஏன்னா என் பேரை காப்பாற்றிக்கணுங்கிற ஒன்று இருக்கும், சும்மா தேவையில்லாமல் சண்டையில் கூடாதுன்னு இருக்கும், நாளைக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். பட் நான் பர்ஃபெக்டாக ஒரு இதை வந்து நம்ம கேமரா முன்னாடி நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். அது அப்படியெல்லாம் நம்ப வேணாம். கவுன்சிலிங் இதில் சொன்னாங்க, கவுன்சிலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா, ஒரு லவ் ஃபெயிலியர் பொண்ணு, கவுன்சிலர்ஸ் எல்லாம் ரொம்ப கைண்டாக கம்பேஷனேட்டாக இருந்த உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு அடுத்த கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. 4 கவுன்சிலரோட ஒய்ஃபுங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த கவுன்சிலரோட பிஹேவியர் எப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு வேலை, இந்த இடத்துல அவன் அப்படி இருப்பான். ஸோ அந்த மாதிரி அவர்கள் காட்டிக்கிற ஒரு முகம் அது.
அதை நம்பி நாம் ஏமாந்துடக்கூடாது. அண்ட் இவங்க இந்த மாதிரி அடிச்சுக்கும் போதும் நாம் அதை பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. அவர்கள் அவங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நம்ம அதை சுதாரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். யார் ஒருத்தரும் நாளைக்கு மாறலாம். எல்லாரோட கேரக்டரும் நிரந்தரமானதில்லை தோழர். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது நாளைக்கு அப்படியே தலைகீழாக மாறலாம். இன்னைக்கு எதெல்லாம் நான் ஒருத்தர் சகிச்சுக்கிறாங்களோ நாளை அது வந்து மொத்தம் கொஞ்சமும் சகிச்சுக்க முடியாமல் போகலாம். இது வந்து உலகத்தின் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ அது இன்னும் நிறையவே நடக்கும். ஏன்னா மக்கள் ரொம்பவும் தன்னை பற்றி அதிகமாக கவலைப்படுற ஒரு இடத்துல இருக்கும்போது இது ஒரு நியூ நார்மல். அது அதனால இதை ஒரு ப்ரூஃபாக உருவாக்கிட்டோம்னு சொன்னா, சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி நாம போட்டோம்னா நம்ம பிரச்சனையை தீர்க்கிறத விட பெரிய வேலை என்னவா இருக்கும், இதை சமாளிக்கிறது. இந்த பஞ்சாயத்துக்கான நியாயத்தை சோஷியல் மீடியாலே போடுற மாதிரி நமக்கு வந்துடும். அதனால இது வந்து என்ன 1000 பேரை கூட்டி வச்சு கல்யாணம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம டைவர்ஸ் பண்றது சாத்தியம் ரியல் லைஃப்ல. ஆனா சோஷியல் மீடியால நீங்க 1000 பேர்கிட்ட கூட்டி வச்சு அதை செஞ்சீங்கன்னு சொன்னா 1000 பேர் முன்னாடியும் கல்யாண லைஃப்பை பிரமாதமா பேசுனீங்கன்னா 1000 பேர் முன்னால கல்யாண லைஃப் நெருக்கடி வந்ததுன்னு சொன்னா அந்த 1000 பேருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்று வரும். இது ஒரு தேவையில்லாத சுமைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். இதுல எனக்கு அகாடமிக்கலாவோ எந்த எந்த ரிசர்ச்சும் நான் பண்ணல, எந்த டேட்டாவும் நான் எடுக்கல. உங்களோட ஒப்பீனியன் இது? என்னோட ஒப்பீனியன் இது. ஒருவேளை இது உங்களை சுட்டி காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு அட்வைஸர், ஒரு சஜஷன், ஒத்து வருமானு மட்டும் பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க சோஷியல் மீடியாவை இப்படிதான் பயன்படுத்துறீங்க, நேர்மையா மதிப்பிடும் போது நீங்க நல்லா இருக்கீங்கன்னா மாத்திக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த கேள்வியும் பதிலும் ஒரு தனிப்பட்ட நபருக்கானது. அவங்க நல்லா இருக்காங்கன்னா தான் சரியா இருக்கிற பட்சத்துல கூட இருக்கவங்கள கேட்கலாம். இந்த மாதிரி இந்த வண்டியில ஏற்றும் போது சோஷியல் மீடியால அவங்கள போடும்போது கூட இருக்கவங்களோட தனிப்பட்ட கருத்தை ஒரு தடவை கேட்டுக்கிறது பெட்டர். அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள பயன்படுத்துறது அப்படிங்கிறத தவிர்க்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நிறைய போட்டோ போடுறது அதில் எல்லாம் இருக்கும்போது. ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். பார்த்து உஷாராருங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்திய நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்தை அடுத்த சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அல்லது வேற கருத்து இருந்தால் அந்த கருத்தையும் கமெண்ட்ல போடுங்க. அண்ட் வேற என்னென்ன டாபிக்ல பேசலான்றதையும் சஜஷன்ல கண்டிப்பாக சொல்லுங்க. மற்றவங்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.